Hello students, welcome to 10th standard maths, 4th chapter geometry, exercise 4.2 part 2, 4 to 10 sums. In the previous video we have seen basic proportionality theorem, angle bisector theorem and exercise 4.2 part 1, 1 to 3 sums. Now let us see exercise 4.2 part 2, 4th sum. In figure, if PQ parallel BC and PR parallel CD, prove that first subdivision AR by AD equal to AQ by AB. இப்போ இந்த கிவன் டயக்ராம் இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பிக்யூ பேரல் பிசி, பிக்யூக்கு பேரலாக பிசி இருக்குது. அதேமாதிரி பிஆர் பேரல் சிடி கொடுத்துருவாங்க, பிஆருக்கு பேரலாக சிடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரூவ் தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, சொல்யூஷன் இந்த ஃபிகர் பிக்யூ கிவன் அப்படி இருக்கும். இந்த கிவன் ஃபிகரில் பிக்யூ பேரல் பிசி அண்ட் பிஆர் பேரல் சிடி கிவன் நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏடிசி பை பிபிடி ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி, இந்த இதை ஒன்றுன்னு வச்சுப்போம். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி கீழே ஒரு ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இதில் பேரல் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு பிஆர் பேரல் சிடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேரல் சைடு செஞ்சால் நம்ம பிபிடி தியரம் அப்ளை பண்ணலாம். பை பிபிடி ஏஆர் பை ஏடி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. ஓகே, அந்த பிபிடி தியரத்தை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிபி பை பிபிடி ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி, இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இதேமாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏசிபி ட்ரையாங்கிள். மேலே ஒரு ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள், ஏசிபி ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அதே பிபிடி தியரம் அப்ளை பண்ணலாம். இங்கே எது பேரல் சைடுனா பிக்யூ பேரல் பிசின்னு கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. அப்போ நம்ம மேலே நம்ம பிபிடி தியரம் அப்ளை பண்ணலாம். ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி. ஓகே, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி, அது பிபிடி தியரம் அப்ளை பண்ணிட்டோம். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்களேன். வி கெட் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பை ஏடி. இங்கே ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி. இப்போ ஏபி பை ஏசி இங்கே ஏபி பை ஏசி ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணலாம் நம்ம. ஓகே, அதான் நம்ம கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஏபி பை ஏசிக்கு ஈக்குவலாக இது இருக்குது, ஏபி பை ஏசி ஈக்குவலாக இது இருக்குது. அப்போ இது ரெண்டு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, ஏஆர் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ பை ஏபி. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் QB by AQ is equal to DR by AR. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம போட்ட மாதிரியே தான். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணுங்கள். இதை ஹோம்ஒர்க்காக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. ரோம்பஸ் PQRB is inscribed in triangle ABC such that angle B is one of its angle P, Q and R lie on AB, AC and BC respectively. If AB equal to 12 cm and BC is equal to 6 cm, find the sides PQ, RB of the rhombus. இப்போ டயக்ராம் கொடுக்கல, இப்போ இந்த சென்டென்ஸை படித்து நம்ம டயக்ராம் வரையலாம். அந்த டயக்ராமுக்கு மார்க் உண்டு. ஓகே, ரோம்பஸ் PQRB இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி ஒன்று வரைஞ்சிப்போம். இது உள்ளார PQRB ரோம்பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ PQRB ரோம்பஸை மறைஞ்சிப்போம். இப்போ Q and R lie on AB, AC and BCன்னு சொல்கிறாங்க. ஓகே, P வந்து ஏபிக்கு மேலே இருக்குது. ஓகே, Pங்கிறது ஏபிக்கு மேலே, Qங்கிறது ஏசிக்கு மேலே இருக்குது, Rங்கிறது பிசிக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் ஏபி ஈக்குவல் 12 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 12 cm கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக நமக்கு 12 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு 6 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த சைட்ஸ் PQRB ஆஃப் த ரோம்பஸ். PQRBயை நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் CRQ அண்ட் ட்ரையாங்கிள் CBA. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணுவோம். CRQ ட்ரையாங்கிளையும் CBA ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஆங்கிள் CRQ ஈக்குவல் டு ஆங்கிள் CBA, RQ பேரல் AB. ஆங்கிள் CRQ ஆங்கிள் CBA இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இது ரெண்டும் RQவும் BCயும் பேரலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் இருக்குது, சேம் பொசிஷனில் இருக்கிறதுனால இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பேரல் சொல்லிடுறதுனால அதனால் இது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் சொல்கிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி angle CQR equal to angle CAB. angle CQR இந்த ஆங்கிளும், ஓகே, angle CAB இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இங்கே என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் தான் இது இருக்குது. ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா அந்த RQவும் BCAவும் பேரலாக இருக்குது. ஓகே, அதனால் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறோம். அதனால் இப்போ நம்ம என்ன ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நமக்கு தெரியும். ஓகே, ட்ரையாங்கிள் CRQ சிமிலர் ட்ரையாங்கிள் CBA. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணோம். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறனால ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டோம். சிமிலர் சொல்லாலே நமக்கு போன எக்ஸசைஸ் 4.1 படிச்சிருக்கோம். சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஓகே, அதே தான் எழுத போகிறோம். CR by CB ஈக்குவல் டு RQ by BA. CR by CB இஸ் ஈக்குவல் டு RQ by BA, இந்த பேரல் சைடு. ஓகே, அதை எழுதியிருக்கோம். லெட் த சைட் ஆஃப் ரோம்பஸ் BA.
இங்கே ஒரு ரோம்பஸ் இருக்குது, பிக்யூஆர்பி ரோம்பஸ். அதில் சைட்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும். நம்ம அதை ஏன்னு எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் இங்கே சிஆர் எவ்வளோன்னு பாருங்கள். சிஆர் பாருங்கள், சிஆர் மட்டும் நமக்கு தேவை. இது ஃபுல்லாக 6, நமக்கு சிஆர் மட்டும் தான் தேவை. இது ஏ நம்ம எடுத்திருக்கோம், பிஆரை ஏன்னு எடுத்துருக்கோம். இப்போ 6லேருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இது கிடச்சிரும். ஓகே, இந்த இது வந்து 6 மைனஸ் ஏன்னு எடுத்துக்குவோம். ஓகே, சிஆர் வந்து 6 மைனஸ் ஏ, ஃபுல்லாக 6னா இது ஏ. இப்போ 6லேருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணுற நமக்கு சிஆர் கிடச்சிரும். அதான் இங்கே எழுதுறாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் சிஆர் வந்து 6 மைனஸ் ஏன்னு எடுத்துப்போம். சிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு தெரியும் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை சிபிக்கு பதிலாக 6 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஆர்கியூ. ஆர்கியூ நமக்கு என்னென்ன தெரியும், ஏன்னு எடுத்துருக்கோம். சைட் ஆஃப் ரோம்பஸ் இது. அப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டோம். பிஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, 12 சென்டிமீட்டர். அது பிஏ, இந்த பிளேஸ் ஆஃப் பிஏ 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 12 × 6 மைனஸ் ஏ, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12 × 6 மைனஸ் ஏ அதான் எழுதியிருக்கும். ஈக்குவல் டு 6 × ஏ. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 12 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 72 வரும். ஓகே, அதேமாதிரி 12 மைனஸ் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 12 × ஏ 12 எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 6a அப்படியே எழுதிட்டோம். ஓகே, இப்போ நம்ம 12a இந்த பக்கம் வச்சுப்போம், ஏலாம் ஒரு சைடு வச்சுப்போம், நம்பர் அந்த பக்கம் நகர்த்திடலாம். மைனஸ் 12a மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே இருக்க ப்ளஸ் 6a இந்த பக்கம் போனால் மைனஸ் 6a ஆகிடும். இங்கே இருக்க ப்ளஸ் 72 இந்த சைடு போச்சுன்னா நமக்கு மைனஸ் 72 ஆகிடும். நமக்கு தேவை ஏ மட்டும்தான். ஓகே, இது ரெண்டு லைக் டேர்ம்ஸாக இருக்குது. சிம்பிளை பண்ணலாம். சேம் சைனாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணி அதே சைனை போட்டுருவோம். இப்போ 12 6 ஆட் பண்ணால் 18, சேம் சைனாக இருக்கிறதுனால அதே சைனை போட்டுருவோம். மைனஸ் 18a ஈக்குவல் டு மைனஸ் 72. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவை ஏ மட்டும்தான். ஓகே, ஏ அலோன் கீப் இட் லெஃப்ட் சைடு. 72 இங்கே இருக்க 18 இந்த பக்கம் டிவைட் ஆகிடும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 72/18. இது ரெண்டு டிவைட் பண்ணால் 72 18 டிவைட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்குது. ஸோ 118 சார் 18, 4 18 சார் 72. ஸோ 4 வருது. இப்போ ஏ ஈக்குவல் டு 4 நமக்கு கிடைக்குது. ஓகே, நமக்கு தெரியும் ரோம்பஸ்க்கு எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும்னு தெரியும். நம்ம கேட்குறாங்க பிக்யூஆர்பி கேட்குறாங்க கொஷினில். ஸோ பிக்யூவும் நமக்கு 4 சென்டிமீட்டர் தான். இதுவும் நமக்கு கியூஆரும் நமக்கு ஆர்பியும் 4 சென்டிமீட்டர் தான், கியூஆரும் 4 சென்டிமீட்டர் தான், பிபியும் 4 சென்டிமீட்டர் தான். நமக்கு கேட்குறது ரெண்டு சைடு மட்டும்தான். அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4 வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ சைட் ஆஃப் த ரோம்பஸ் பிக்யூஆர்பி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் அப்படியே எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இன் ட்ரெபீசியம் ஏபிசிடி, ஏபி parallel டிசி, E and F are points on non-parallel sides AD and BC respectively, such that EF parallel AB show that AE by ED equal to BF by FC. இப்போ கிவனை வச்சுட்டு நம்ம ஒரு டயக்ராம் வரைவோம். இந்த டயக்ராம் நான் கொஷினில் கொடுக்கல, நம்மளா வரையணும். கிவனை வச்சுட்டு நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த டயக்ராமுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. இன் ட்ரெபீசியம் ஏபிசிடி, இப்போ ஏபிசிடி ஒரு ட்ரெபீசியம் வரைஞ்சிக்கலாம். ஏபிசிடி ஒரு ட்ரெபீசியம் வரைஞ்சிப்போம். ஏபி parallel சிடி. ஓகே, ஏபிக்கு பேரலாக சிடி வரைஞ்சிக்கணும். ஓகே, E and F are points on non-parallel sides. E and F, ஓகே, non-parallel சைடு, இது ரெண்டு parallel சைடு. ஏடியும் பிசியும் non-parallel சைடு. ஓகே, அது மேலே அந்த இஎஃப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் வந்து இஎஃப் வந்து non-parallel சைடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏடி அண்ட் பிசி தான் non-parallel சைடு, அதில் இருக்கும் இந்த இ அண்ட் எஃப் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகே, சச் தட் இஎஃப் parallel ஏபி, இஎஃப் வந்து எதுக்கு பேரலாக இருக்கணும்னா சிடிக்கு பேரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷனில் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். டு ப்ரூவ் ஏஇ பை இடி ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி கிவன், அதை என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிக்கிறோம். ஓகே, டு ப்ரூவ் வந்து ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி எழுதுகிறோம். இப்போ ஜாயின் ஏசி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த டயக்ராமில் ஏசியை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஏசியை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகே, ஏசியை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்த ட்ரெபீசியத்தில். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏடிசி பை பிபிடி ஏஇ பை இடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி. இன் ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துப்போம், ஏடிசி ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இப்போ ரெண்டு பேரலல் லைன் கிடைக்குது பாருங்கள், இஓ டிசின்னு ரெண்டு பேரலல் லைன் வருது. இப்போ பிபிடி தியரம் இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, பிபிடி தியரம் அப்ளை பண்ணாங்க. பேரலல் லைன்ஸ் கிடச்சினாலே, ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள பேரலல் லைன் கிடச்சினாலே நம்ம பிபிடி தியரம் அப்ளை பண்ணுவோம். பை பிபிடி ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி. ஓகே, ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏசிபி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். அதேமாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம், ஏசிபி ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இங்கே என்ன பேரலல் சைன் பாருங்கள், ஓஎஃப் parallel ஏபி. அப்போ இது பேரலல் லைன்ஸ் வந்துட்டாலே நமக்கு பிபிடி தியரம் அப்ளை பண்ணலாம். பை பிபிடி பிஎஃப் பை எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி. ஓகே, பிஎஃப் பை எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி. அதுக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஃப்ரம் 1 and 2 we get, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, இது இப்போனா ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குது, ஏஓ பை ஓசி ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம லெஃப்ட் சைடை ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சின்னு ஈக்குவேட் பண்ணிட்டோம். அதுதான் இங்கே பண்ணுறோம். ஓகே, ஃப்ரம் 1 and 2 we get ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சி. இட் இஸ் ப்ரூவ்டு. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கொஷினில் தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, திஸ் ஆன்சர் இட் இஸ் ப்ரூவ்டு.
Next question number 7. In figure DE parallel BC and CD parallel EF, prove that AD squared equal to AB into AF. Okay. In figure na இங்க given figure. Okay. இது questionல கொடுத்திருக்காங்க இந்த figure. இதுல DE parallel BC கொடுத்திருக்காங்க. DE வந்து BC க்கு parallel இருக்குன்னு சொல்றாங்க. CD parallel EF. CD அதே மாதிரி EF க்கு parallel இருக்குன்னு சொல்றாங்க. இது ரெண்டும் parallel சொல்றாங்க. Okay. Prove that AD squared equal to AB into AF நம்ம prove பண்ணோம். Okay. Solution in triangle ABC by BPT. Triangle ABC ல நம்ம BPT theorem apply பண்ணலாம். given DE parallel BC ன்னு சொல்லிருக்காங்க. கொஸ்டின்ல DE parallel BC. DE parallel BC ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப BPT theorem apply பண்ணலாம். ஒரு parallel side ஒரு triangle குள்ள parallel side கொடுத்துறால நம்ம BPT theorem apply பண்ணலாம். AD by AB is equal to AE by AC. Okay. AD by AB is equal to AE by AC. ஏன்னா இது ரெண்டும் parallel. DEயும் BCயும் parallel சொல்றதுனால நம்ம AD by AB is equal to AE by AC ன்னு எழுதுறோம். இதை first equation எடுத்துக்கலாம். Next, in triangle ADC by BPT, CD parallel EF. நமக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ADC ட்ரையாங்கிள் ADC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஓகே கிராஸாக இருக்கு பாருங்க. ADC இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அதே மாதிரி கொஸ்டினில் CD parallel EFன்னு கொடுத்துருவாங்க. ஓகே CD வந்து parallel EFன்னு கொடுத்துருவாங்க. இப்போ parallel சைடு நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம BPT தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ பை BPT CD parallel EFன்னு கொடுத்துருவாங்க. என்ன BPT தியரம் சொல்லுதுன்னு பாருங்க. AF by AD is equal to AE by AC. ஓகே AF by AD is equal to AE by EC. இந்த parallel இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். AF by AD is equal to AE by AC அதுதான் எழுதியிருக்கோம். ஓகே இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 we get. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். போன சம் மாதிரியே தான். ஓகே ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். ரைட் சைடு இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். AE by AC இங்கேயும் AE by AC இருக்குது. அப்போ ரெண்டு இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்கனால இந்த சைடு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். AD by AB is equal to AF by AD அதான் கம்பேர் பண்ணுறோம். AD by AB is equal to AF by AD. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். AD into AD AD ஸ்கொயர்ட் ஆகிடும். இங்கே AB into AF. ஓகே AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB into AF. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கொஷினில் கேட்டது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே போன சம் வரைக்கும் BPT தியரம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ABD தியரம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். 8th சம்லேருந்து 8th கொஷின். செக் வெதர் AD இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். AD is a bisector of angle A நம்ம இருக்கா அப்படின்னு சொல்லி angle Aக்கு AD is a bisector நம்ம செக் பண்ண போகிறோம். in triangle ABCல first subdivision AB is equal to 5 cm, AC is equal to 10 cm, BD is equal to 1.5 cm and CD is equal to 3.5 cm. அப்போ ட்ரையாங்கிள் வரைஞ்சிப்போம். ABC ட்ரையாங்கிள் வரைஞ்சிப்போம். இப்போ AD வந்து பைசெக்டராக வரைஞ்சிக்கலாம். AD is a bisector of angle A. அதனால் ADங்கிறது ஆங்கிள் ஏக்கு பைசெக்டராக வரைஞ்சிப்போம். பைசெக்டராக இருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. ஓகே AB வந்து 5 cm, AC வந்து 10 cm கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். BD வந்து 1.5 cm கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். அண்ட் CD is equal to 3.5 cm கொடுத்துருக்காங்க, அதை எழுதிப்போம். ஓகே சொல்யூஷன் பை ABT ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்ன சொல்லுது நமக்கு தெரியும். செக் வெதர் BD by DC is equal to AB by AC. BD by DC is equal to AB by AC இதான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அது நம்ம கரெக்டாக வருதான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே BD எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5 cm கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் BD நம்ம 1.5 போட்டுக்கலாம். சென்டிமீட்டர் போட வேணாம், சிம்பிளை பண்ணிட்டு நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஓகே DC எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.5 cm. இந்த DCன்ற பிளேஸில் 3.5 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு AB எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க, 5 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் AB நம்ம 5 போட்டுக்கலாம். அடுத்து AC டிவைட் பை ஏசின்னு இருக்கு. AC எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 cm கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பை இந்த பிளேஸ் ஆஃப் AC நம்ம 10 cm எழுதிக்கலாம். ஓகே இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே 1.5 1.5 இங்கே டெசிமல் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிப்போம். இதை 10ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணாதான் இந்த டெசிமல் ரிமூவ் ஆகும். ஓகே அப்போ 1.5ஓட 10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டெசிமல் ரிமூவ் ஆகிடும். 0.0 வரும், 0 கேன்சல் ஆகிடும். ஓகே 35ஓட 10 மல்டிப்ளை பண்ணால் 350 வரும். 0.0 வரும், 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 15/35 ஈக்குவல் டு 5/10. இதை நம்ம 5 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15, 7 5s are 35, இங்கே 1 5s are 5, 2 5s are 10. ஸோ 3/7 is not equal to 1/2. ஏன்னா 3/7 1/2 is not equal. So AD is not the bisector of angle BAC நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே AD is not a bisector. AD bisector இருந்தால் நம்ம ABT தியரம் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். ஓகே அது வரல. ஸோ 3/7 is not equal to 1/2. therefore AD is not the bisector of angle BAC நம்ம எழுதிடணும். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். AB equal to 4 cm, AC is equal to 6 cm, BD is equal to 1.6 cm and CD is equal to 2.4 cm. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரியே தான் நம்ம ABT தியரத்தை நம்ம கரெக்டாக வருதை நம்ம செக் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்துச்சுன்னா AD is a bisector எழுதணும், இல்லைன்னா AD is not a bisector எழுதணும். இது ஹோம்ஒர்க்காக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9.
In figure, angle QPR equal to 90 degree. PS is its bisector. If ST perpendicular to PR, prove that ST into PQ plus PR equal to PQ into PR. இப்போ இந்த given figure இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ஃபிகர். இதில் ஆங்கிள் QPR is equal to 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ QPR 90 டிகிரி கொஷினில் கொடுத்துருக்காங்க. PS இட்ஸ் பைசெக்டார். PSங்கிறது இந்த ட்ரையாங்கிளுக்கு பைசெக்டார். அப்போ இதை பாதியாக பிரிக்கும்னு அர்த்தம். ஓகே, பிஎஸ்ங்கிறது இந்த ஆங்கிள் பியை பாதியாக பிரிக்கும்னு அர்த்தம். இஃப் எஸ்டி பர்பெண்டிகுலர் டு பிஆர், எஸ்டி பர்பெண்டிகுலர் டு பிஆர், பிஆருக்கு எஸ்டி வந்து பர்பெண்டிகுலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரூவ் தட் எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர். இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, சொல்யூஷன். இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பிஎஸ் பைசெக்ஸ் ஆங்கிள் பி. இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பிஎஸ் பைசெக்ஸ் ஆங்கிள் பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஎஸ் வந்து ஆங்கிள் பியை பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதை பாதியாக பிரிக்குது. பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் பை ஏபிடி பிக்யூ பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூஎஸ் பை எஸ்ஆர். நமக்கு தெரியும் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். பிஎஸ் பைசெக்டார் இருந்துச்சுன்னா பிக்யூ பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூஎஸ் பை எஸ்ஆர். அது ஆங்கிள் பைசெக்டார் தியரம் தான் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த தியரத்தில் ரெண்டு பக்கமுமே நம்ம +1 ஆட் பண்ண முடியும். ஆட் 1 ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். அப்போ +1 பிக்யூ பை பிஆர் +1 ஈக்குவல் டு QS பை எஸ்ஆர் +1. ரெண்டு பக்கமே +1 ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எப்படி இருக்கணும்னா, இங்கே டினாமேட்டர் பிஆர் இருக்குது. இப்போ இங்கே டினாமேட்டர் பிஆர் வரணும்னா நம்ம என்ன செய்யணும், 1 இஸ் அண்டர்ஸ்டுடு. இப்போ பிஆரால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, பிஆரை மல்டிப்ளை பண்ணும்போது பிக்யூ ப்ளஸ் பிஆர் நியூமரேட்டரில், டினாமேட்டர் பிஆர் சேமாக இருக்குது. பிஆர் சேம் டினாமேட்டர் இருக்கனால ஒரே டினாமேட்டர் போட்டுக்குவோம், பிஆர் போட்டுக்குவோம். பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு. அதே மாதிரி இங்கேயும் எல்சிஎம் எடுப்போம். இந்த எஸ்ஆரால் இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது QS ப்ளஸ் எஸ்ஆர் பை எஸ்ஆர். ஓகே, QS ப்ளஸ் எஸ்ஆர் பை எஸ்ஆர் அதை எழுதிக்கிட்டோம். இப்போ நமக்கு தெரியும், இங்கே பாருங்கள் டயக்ராமில் QS ப்ளஸ் எஸ்ஆர், QS ப்ளஸ் எஸ்ஆர் சேர்த்து நம்ம QR எழுதிக்கலாம். ஓகே, QS ப்ளஸ் எஸ்ஆர் ரெண்டையும் சேர்த்து QR நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இந்த பிளேஸ் ஆஃப் QS ப்ளஸ் எஸ்ஆர் QR எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ இது அப்படியே எழுதிப்போம். PQ ப்ளஸ் பிஆர் பை பிஆர் ஈக்குவல் டு QR பை எஸ்ஆர். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் PQR அண்ட் ட்ரையாங்கிள் TSR. ட்ரையாங்கிள் PQR ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி TSR ட்ரையாங்கிளும் எடுத்துருக்கோம். இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிளும் எடுத்திருக்கோம். ஆங்கிள் QPR இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் STR ஈக்குவல் டு 90 டிகிரி. நமக்கு தெரியும் QPRம் STRம் இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி கொஷின் கொடுத்துட்டாங்க. ஓகே, 90 டிகிரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆங்கிள் PRS ஈக்குவல் டு ஆங்கிள் TRS காமன். இப்போ இதில் பாருங்கள், ஆங்கிள் PRSம் ஓகே, அதே மாதிரி TRSம் இது சேமாக இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது. பெரிய ட்ரையாங்கிளுக்கும் சின்ன ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஆறுங்கிற ஆங்கிள் காமனாக இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. பை AA சிமிலாரிட்டி, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை AA சிமிலாரிட்டி, ஏஏனா ஆங்கிள் சிமிலாரிட்டி. ஓகே, ட்ரையாங்கிள் PQR சிமிலர் ட்ரையாங்கிள் TSRன்னு எழுதிட்டோம். போன இதில் சிமிலாரிட்டி படிச்சிருக்கோம் போன எக்ஸசைஸில். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். ட்ரையாங்கிள் PQR சிமிலர் ட்ரையாங்கிள் TSR. நமக்கு தெரியும் சிமிலராக இருந்துச்சுன்னா சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கும். நமக்கு தெரியும் PQ பை TS இஸ் ஈக்குவல் டு QR பை SR இஸ் ஈக்குவல் டு PR பை TR. PQ பை TS. ஓகே, பெரிய ட்ரையாங்கிள் ஒரு சைடு, சின்ன ட்ரையாங்கிள் ஒரு சைடு, அதை டிவைட் பண்ணுறோம் ஈக்குவல் டு QR பை SR. ஓகே, QR பை பெரிய ட்ரையாங்கிள் ஒரு சைடு, சின்ன ட்ரையாங்கிள் ஒரு சைடு. ஓகே, QR பை SR இஸ் ஈக்குவல் டு PR பை TR. ஓகே, PR பை TR, பெரிய ட்ரையாங்கிள் ஒரு சைடு, சின்ன ட்ரையாங்கிள் ஒரு சைடு ப்ரொபோர்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டோம். இது இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 we get இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். QR பை SR இஸ் ஈக்குவல் டு இது கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே QR பை SR இது ரெண்டை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணுவோம். QR பை SR இஸ் ஈக்குவல் டு இது கிடச்சிருக்கு. இங்கே QR பை SR இஸ் ஈக்குவல் டு PQ பை TS கிடச்சிருக்கு. இது ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ PQ ப்ளஸ் PR இஸ் டிவைடட் பை PR இஸ் ஈக்குவல் டு PQ பை TS. ஓகே, இதை ஈக்குவேட் பண்ணுறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால, ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம லெஃப்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ST இன்ட்டு PQ ப்ளஸ் PR. ஓகே, ST இன்ட்டு PQ ப்ளஸ் PR. இது STயால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டு PQ இன்ட்டு PR. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம கிடச்சிருச்சு. ஓகே, ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடச்சிச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ABCD இஸ் a quadrilateral in which AB equal to AD, the bisector of angle BAC and angle CAD intersect the side BC and CD at the point E and F respectively. Prove that EF parallel BD. இப்போ என்ன டயக்ராமில் கொஷின் கொடுக்கல, நம்ம இதை வச்சுட்டு நம்ம டயக்ராம் நம்மளாக வரையணும். ABCD இஸ் குவாட்ரிலேட்டர்னு கொடுத்துருவாங்க. அப்போ நான் ABCD ஒரு குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிக்கலாம். ABCD குவாட்ரிலேட்டர் வரைஞ்சிக்கலாம். அடுத்து AB ஈக்குவல் டு ADன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, AB ஈக்குவல் டு AD.
ஏபிக்கு ஈக்குவலாக ஏடி வரைஞ்சிக்கலாம். அந்த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி அண்ட் சிஏடி இன்டர்செக்ட் த சைடு பிசி அண்ட் சிடி அட் த பாயிண்ட் இஎன்டிஎஃப். இப்போ பிஏசிக்கு பைசெக்டர், அப்போ ஏஇங்கிறது பைசெக்டர். அதே மாதிரி சிஏடிக்கு பைசெக்டர் ஏஎஃப். இது பிசியை இன்ற பாயிண்ட்லையும் எஃப்ன்ற பாயிண்ட்லையும் கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரூவ் தட் இஎஃப் பேரலல் பிடி. நம்ம இஎஃப் பேரலல் பிடின்னு கண்டுபிடிக்கணும். இஎஃப்க்கு பேரலாக பிடி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்ளை பண்ணலாம். அப்போ ஆங்கிள் பைசெக்டர் எதுனா ஏ இஸ் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிஏசி. ஓகே, அதை எடுத்துப்போம். இப்போ ஆங்கிள் பைசெக்டர் என்ன சொல்லுதுன்னா பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. நமக்கு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படிச்சிருக்கோம். ஸோ பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. அதே மாதிரி இங்கே பண்ண மாதிரியே தான் ஏஎஃப்ங்கிறது பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் சிஏடி. ஓகே, இந்த ட்ரையாங்கிள். இப்போ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஏடி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி அதான் எழுதியிருக்கோம். ஓகே, இங்கே நமக்கு ஏடி நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ கிவன் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடிக்கு பதிலாக நம்ம ஏபின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஏடி இந்த பிளேஸ் ஆஃப் ஏடிக்கு பதிலாக நம்ம ஏபின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி பை ஏசி அப்படி எழுதிப்போம் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி அப்படி எழுதிப்போம். இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. இங்கே ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. இங்கே ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு இது கொடுத்துருக்காங்க, பிஇ பை ஏசி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டிஎஃப் பை எஃப்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சின்னு எழுத போகிறோம். பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. ஓகே, பாருங்க இங்கே பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. இந்த சைட்ஸ் மட்டும் வந்திருக்கு. இன் ட்ரையாங்கிள் பிடிசி பை பிபிடி இஎஃப் பேரலல் பிடி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பிடிசி ட்ரையாங்கிளை பாருங்கள். பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு சிஏ டிஎஃப் பை எஃப்சி அப்படின்னு வந்தனாலே நமக்கு இஎஃப்பும் பிடியும் பேரலல் தெரியும். பை பிபிடி தியரம் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இஎஃப் பேரலல் பிடி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. நம்ம இதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இஎஃப் பேரலல் பிடின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். இஎஃப் வந்து பிடிக்கு பேரலாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ exercise 4.2 completed, children. In this video, we have seen exercise 4.2 part 2 4 to 10 sums. Next video we will see exercise 4.3. Thank you, students.